தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் 100வது பிறந்த நாள் வைபவம் நவம்பர் 23 உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகிறது. சென்னையில் உள்ள சத்ய சாய் சேவா அமைப்பில் 9 நாட்கள் நிகழ்ச்சி நடக்கிறது. தினமும் பூஜைகள், பஜனைகள் நடைபெறும். பிரேமரத யாத்திரைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் பல்வேறு மருத்துவம், கிராம சேவை உள்ளிட்ட மக்கள் சேவைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 23 நவம்பர் 2025 பகவானுடைய 100வது பிறந்தநாள் வைபவம் மிக சிறப்பாக கொண்டாட இருக்கிறோம். புட்டபர்த்தியில் உள்ள பிரசாந்தி நிலையத்தில் அன்னைக்கு தேதியில் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேலான மக்கள் வருவார்கள் என்று, பக்தர்கள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பிரசாந்தி நிலையத்தில் மட்டும் இல்லாமல் உலகம் பூராக பகவானுடைய 100வது பிறந்தநாள் வைபவம் கொண்டாட இருக்கிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த சுந்தரம் வளாகத்தில் 15 நவம்பரிலிருந்து 23 நவம்பர் வரைக்கும் தினசரி ப்ரோக்ராம்கள் இருக்கிறது, தினசரி நிகழ்ச்சிகள் இருக்கிறோம். காலையில் பூஜைகள் மற்றும் அர்ச்சனைகள் நடக்கும். ஈவினிங் டைமில் கலை நிகழ்ச்சிகள், பாட்டு கச்சேரி மற்றும் பஜனைகள் தினசரியாக நடக்க இருக்கிறது. இதை தவிர நவம்பர் 16 ஞாயிற்றுக்கிழமை அன்று ஈவினிங் பகவானுடைய பிரேம ரதம் மயிலாப்பூரிலிருந்து கிளம்பி இங்கே சுந்தரம் வளாகத்துக்கு வர இருக்கிறது. இது எல்லாமே பகவானுடைய 100வது பிறந்தநாள் வைபவம் மிக சிறப்பாக அனைவருக்கும் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதைவிட முக்கியமாக பார்த்தோன்னாக்க பகவானுக்கு மிக பிடித்தமான சேவைகளை செய்து அவருடைய 100வது பிறந்தநாள் அன்று அவருக்கு காணிக்கையாக அளிப்பதையே நாங்களெல்லாம் பெருமையாக நினைக்கிறோம். இதே நோக்கத்தில் அவருக்கு நாங்கள் செய்த சேவைகளில் மருத்துவ சேவைகள், கிராம சேவைகள் மற்றும் பிரேமத்தரு என்கிற ஒரு மரம் நடும் விழா மற்றும் லிக்விட் லவ் அன்பு திரவம் என்கிற பிளட் டொனேஷன் கேம்ப்ஸ், இது எல்லாமே பார்த்தோன்னா all dedicated and offered at Bhagwan's divine lotus feet, so that when we talk about him, we only talk about the seva, not about Bhagwan or any individual. So the request is, let us all celebrate his centenary in a very grand manner. அவருடைய 100வது பிறந்தநாள் காணிக்கையா இந்தியா முழுவதும் 6000 கிராமங்களில் நாம் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1 கோடி மரம் நட வேண்டும் என்று ஆரம்பித்து இதுவரைக்கும் 35 லட்சத்திலிருந்து 40 லட்சம் மரங்கள் நட்டிருக்கிறோம். தமிழ்நாட்டிலுடைய கொஞ்சம் குறைவாக தான் நடந்திருக்கும், பட் அகில இந்திய அளவில் நிறையாக நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான சேவை என்ன நடந்துருக்குன்னா, ஸ்ரீ சத்யசாய் திவ்யாங்ஜன சேவா, அதாவது கை கால் இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு செயற்கை கால், செயற்கை கை அளிப்பது ஒரு திட்டம். இது இப்போ தான் தொடங்கியிருக்கோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 1000 பேருக்கு பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் மட்டும் 125 பேருக்கு இதில் பயனடைஞ்சிருக்காங்க. மெயினாக விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் பாண்டியில், இந்த புதுச்சேரியில் இந்த சேவை நடந்திருக்கு. மற்ற இடங்களுக்கும் நடக்க இருக்கிறது. இது எல்லா சேவையும் பகவானுக்கு நாம் காணிக்கையாக அளித்து அவருடைய அன்பையும் ஆசையும் அவருடைய 100வது பிறந்தநாள் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒன்று வந்து பிரசாந்தி நிலையம் புட்டபர்த்தி, 2வது ஒயிட்ஃபீல்டு பெங்களூர், 2 100% நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னொன்று புதுசாக இருக்கிறது மொபைல் ஹாஸ்பிட்டல். இங்கே சென்னையில் ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல், புட்டபர்த்தியில் ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டல். இந்த எல்லா மொபைல் ஹாஸ்பிட்டலும் எல்லா டயக்னாஸ்டிக்ஸ் உள்ளே வந்து இரத்த பரிசோதனை, யூரின் டெஸ்டிங், இசிஜி எல்லா டெஸ்ட்டும் அந்த மொபைல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே எக்யூப்மெண்ட் இருக்குது. இன்க்ளூடிங் டென்டல், ஆப்தால்மிக், இஎன்டி எல்லா சேவையும் இந்த ஒரு மொபைல் ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே இருக்கிறத பொதுமக்களுக்கு அந்தந்த ஊருக்கு, அதாவது நிறைய கிராமங்களில் அந்த வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கு இந்த பஸ்ஸை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கெல்லாம் அந்த சிகிச்சையும் அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறோம். வாட் எவர் பகவான் பேரில் கொடுப்பது அனைவருமே முழுமையாக இலவசமாக அனைவருக்கும் கொடுக்குறோம்.